இப்போ எத்தனாலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரியாக்ஷன்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ எத்தனால் பார்த்துக்கோங்க. இதுல நான் இப்போ OH வச்சு, அதாவது அல்கைல் ஆல்கஹால்ல 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்க முடியும். ஒன்னு என்னன்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அதாவது OHங்கிற நியூக்ளியோஃபைலை எடுத்துட்டு நியூக்ளியோஃபைல் மேல என்ன சார்ஜ் இருக்கும்பா? பாசிட்டிவ் இல்ல, ஆமா இல்ல, நியூக்ளியோஃபைல் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு கிடையாது. எலக்ட்ரோஃபைல் மேல பாசிட்டிவ், நியூக்ளியோஃபைல் மேல நெகட்டிவ். ஆமா, நியூக்ளியோஃபைல்னா நியூக்ளியஸை விரும்பி போறது, நியூக்ளியஸ் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப இது மேல மைனஸ் சார்ஜ் இருந்தா தான் அதை தேடி ஓட முடியும். அப்ப இதான் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இப்ப நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கலாம், இல்ல பீட்டா எலிமினேஷன். இந்த 2 விதமான ரியாக்ஷனை மட்டும் தான் பார்த்திருக்கோம், அப்படிதானே? இப்ப இது பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷியரி ஆல்கஹாலா? எத்தனாலா? எத்தனால். ஆல்கஹால் ஜாயின் பண்ணி இருக்கிற கார்பன். இப்படி நாம நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது ஏன் மறக்குது தெரியுமா? நீங்க நான் சொல்லும் போது இது ஈஸியா தானே இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க, அப்புறமா அது மறந்து போயிருது. நான் சொல்லும் போது அதை எழுதி வைக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது ஒரு சென்டர், இருங்கடா தம்பி. ஒரு சென்டர் நம்ம கன்சிடர் பண்றோம்னா அந்த சென்டர்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் அது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு சொல்ல முடியும். இப்ப நான் ஒரு சென்டரை கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னா, இல்லப்பா ஒரு ஹைட்ரஜன் இருந்தாதான்ப்பா செகண்டரி, 2 ஹைட்ரஜன் இருந்தா பிரைமரிப்பா. ஒரு ஹைட்ரஜன் கூட இல்லைன்னா அது டெர்ஷியரிடா. இத எத்தனை டைம் நம்ம வந்து 11th இருந்து பாத்துட்டு இருக்கோம்டா. இப்படியே செஞ்சா மிஸ் என்னதான் செய்யறது சொல்லுங்க? இது ஏன் மறக்குது? ஞாபகம் வச்சுக்கிடணும். அதாவது இது வந்து தப்பு வந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இப்ப பாருங்க CH3 CH2 OH. இந்த எத்தனால் பாருங்க, இந்த OH தூக்கிட்டு வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அப்போ இப்ப நான் வந்து குளோரினை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன ரியேஜென்ட் போடலாம்டா? OH தூக்கிட்டு குளோரின் வர வைக்கலாம்னு பாக்குறேன். அப்ப என்ன ரியேஜென்ட் போடலாம்? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சும்மா திங்க் பண்ணி சொல்லுங்க. அப்பலாம் கரெக்ட்டா சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல போய் குளோரினை கேட்கும்போது நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. Cl2 அப்புறமேல் வந்து AlCl3 ன்னு சொல்றீங்களா? அதுக்கு பேர் எலக்ட்ரோஃபைல். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? HCl சொன்னீங்களா? வெரி குட். HCl. ஆனா HCl வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. இப்ப நீங்க HBr போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஈஸியா Br- உள்ள ஏத்த முடியும். அதாவது இப்ப என்னது வெளிய போகும்? நீங்க Cl ல சொன்னீங்க. Cl. அதான் இருங்க சொல்றேன். அதான் Br இப்ப ஈஸியா உள்ள ஏத்திட்டு H2O ஃபார்ம் பண்ணிரலாம். எது? எத்தனால் கூட HBr சேர்த்தீங்கன்னா. ஆனா அதே எத்தனால் கூட HCl சேர்த்தா டக்குன்னு ரியாக்ஷன் நடக்காது. அதனால தான் ZnCl2ங்கற ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம். இது கேட்டலிஸ்ட் தான். ஐயோ ZnCl2 போய் இங்க எங்க ரியாக்ட் ஆகுது, Zn எங்க போய் ஜாயின் பண்ணலாம், இப்பலாம் யோசிக்க கூடாது. இது ஒரு கேட்டலிஸ்ட். இதெல்லாம் வந்து ரியாக்டன்ட்ல சும்மா ரியாக்டர் பூஸ்ட் பண்ணுமே தவிர்த்து இது ஸ்ட்ரக்சர்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. அப்ப இங்க என்ன நடக்கும்? CH3 CH2. இப்போ OHக்கு பதிலா என்ன தம்பி போட? OHக்கு பதிலா Br போடணும். டேய் அது இங்க போட்டுட்டோமே தம்பி, ரெண்டாவது இடத்துல போட்டுருக்கோம் பாருங்க. நான் இப்ப இங்கல போடுறேன் Cl. இப்ப இது மட்டும் இல்லப்பா, BbR5 போட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன வரும்? புரோமின் Br- ப்ரொடியூஸ் ஆகும். Br- நியூக்ளியோஃபைல். இப்ப என்ன போட சொல்லுங்க OHக்கு பதிலா? எத்தனால்ல BbR5 போட்டிருக்கேன். அப்ப இங்க என்ன பண்ணணும்? அப்ப Br வருவானா? Br தான் வரும். சரியா? பை ப்ராடக்ட் வந்து BOBr3. BOBr3 HBr இப்படி ரிலீஸ் ஆகி போயிரும். ஆனா அங்க Br5 இருக்கு. இங்க ஆமாப்பா, இங்க இல்ல. ரைட்டா, புரிஞ்சிருச்சா? அடுத்து இதே மாதிரி PCl5 போடலாம். PCl5 சொல்லுங்க. இதுல என்ன வரும் சொல்லுங்க? CH3 CH2. ஏதாவது வேலை இருக்காடா? போகணுமா தம்பி? இல்ல. சரி, ஓகே. ஒரு எம்டி டம்ளர் நாக் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லல? இல்ல. சரி, ஓகே. இப்ப இதுல என்ன போட சொல்லுங்க? PCl5 போட்டேன். உடனே அது Cl- ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். வெரி குட். அப்புறமேல POCl. வெரி குட். HCl. HCl. இதெல்லாம் வந்து என்னது? எத்தனாலோட ரியாக்டிவிட்டிப்பா. அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும். எத்தனால்ல எப்பயுமே இது பிரைமரி ஆல்கஹாலா இருக்கிறதுனால இந்த பிரைமரி பார்ட்டா இருந்ததுன்னா அதுல SN2 ரியாக்ஷன் தான் நடக்கும். எப்பயுமே ரியாக்டிவ் சென்டர் வந்து பிரைமரியா இருந்ததுன்னா அந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN2 மெக்கானிசம் வழியா தான் போகும். இந்த SN2 மெக்கானிசத்தோட பெயர் என்ன? 2ங்கிறது பை மாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இந்த ரியாக்ஷன் எல்லாமே நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். புரியுதா? இது முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு ரியாக்ஷன் போட போறேன். அதாவது ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ற ரியாக்டிவிட்டி பண்ண போறேன். இப்ப நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் அடுத்து பீட்டா எலிமினேஷன் காட்டணும் இல்லையா? பீட்டா எலிமினேஷன் காட்ட போறேன்.
இப்போ மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் பண்ணோம்ல அதே மாதிரி பீட்டா எலிமினேஷன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிட்டேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. CH2 CH2 இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரைமரி மேம். இது வந்து பிரைமரி. குட், வெரி குட். இப்போ என்னன்னா நானு ரைட். இப்போ என்ன பண்ண போறேன்னா இது ஆல்பா பொசிஷன், இது பீட்டா பொசிஷன். ஆல்பா பொசிஷன்ல இருந்து ஒரு OH, பீட்டா பொசிஷன்ல இருந்து ஒரு H. ரெண்டையும் தூக்கிட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லுங்க? ஆல்பா பொசிஷன்ல இருந்து ஒரு H, பீட்டா பொசிஷன்ல இருந்து ஒரு H. அது ரெண்டும் CH ஆ மாறும். டேய், H OH சேர்ந்து CH ஆ மாறுமா தம்பி? என்ன வெளிய வரும்னு சொல்லுங்க. இல்ல ஓகே, அது CH ஆ இருக்கும், அப்பவே வெளிய H2 வரும். H2 மட்டும் தான் வருமா? டேய், இங்க இருந்து OH, இங்க இருந்து H, ரெண்டும் சேர்ந்தா என்னதுடா? ஓகே சாரி, நான் OH கவனிக்கலாம். வெறும் பீட்டா ஆல்பா தான் பார்த்தேன். அப்ப H2 OH. இங்க இருந்து ஒரு H, பீட்டா பொசிஷன்ல இருந்து ஒரு H, ஆல்பா பொசிஷன்ல இருந்து OH. என்ன வெளிய வரும்? H OH சேர்ந்தா என்னது பாருக்கும்? H2O. ஆமாடா, ஏதோ கேக்குறேன்னு நினைச்சுக்கிட்டீங்க. அதான் நான் என்ன நினைச்சேன்னா நீங்க ஆல்பா சைன் CH2 மேல போட்டுருக்கீங்க. சோ நான் நினைச்சேன் இங்க இருந்து பீட்டால இருந்து ஒரு H, ஆல்பால இருந்து ஒரு H. அப்படி நான் சொல்லவும் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி அந்த ஆல்பான்னு போட்டிருக்கிறதுக்கு பெயர் வெறும் பொசிஷன் தான். நான் சொன்னது என்னன்னா ஆல்பா பொசிஷன்ல இருந்து OH எடுக்கிறோம், பீட்டா பொசிஷன்ல இருந்து H எடுக்கிறோம், அப்படிதான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்படி எடுத்தேன். ஓகே ஓகே. இங்க பாருங்க H2O மைனஸ் H2O. நானு இதுக்கு சொல்லல, இப்ப நான் கவனிக்கல அப்படின்னு அட்மிட் பண்றதுக்காண்டி சொல்லல தம்பி. இன்னும் கவனம் வேணும். சரியா? ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ரைட்? அதுக்கு தான் சொல்றேன். இதுல அட்மிஷனுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க என்னோட பையன் மாதிரி, அதனால அந்த அட்மிஷனுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? சரிங்க பாருங்க H2O. இதுல பாருங்க OH, இங்க இருக்கிற H தூக்கிட்டோம், ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது மைனஸ் H2O. ஏன் போட்டிருக்கேன்? நான் வெளியே எடுக்க போறேன் இது ரெண்டையும் அப்படின்னு சொல்ல வர்றேன் இப்போ. சரியா? சும்மா எல்லாம் எடுத்த உடனே ஆல்கஹால் அப்படி கொடுத்துறாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதை கொடுக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். அதுக்கு தான் என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டையும் வெளியே தூக்குறதுக்கு ஸ்ட்ராங் ஆசிட் ஒன்று எடுக்க போறோம். இந்த H2SO4 என்ன செய்யும்னா எங்கேயாவது வாட்டர் மாலிகுல் இப்படி கிடைக்கிறதா இருந்துச்சுன்னா உடனே தூக்கிடும். சோ இந்த கான்சன்ட்ரேட் H2SO4ங்கிறது என்னது? கேட்டலிஸ்ட். உடனே போய் இந்த H எங்க போய் ஆட் ஆகும்? உள்ள போகாத, அந்த H2O மட்டும் வெளியே வந்துரும். வெளியே வந்துரும். அப்பனா என்னது? இங்க C ல இருந்து ஒரு H இப்ப தூக்கியாச்சு, பீட்டா பொசிஷன்ல இருந்து ஒரு H தூக்கியாச்சு, ஆல்பா பொசிஷன்ல இருந்து ஒரு OH தூக்கியாச்சு. அதனால அதுல CH2 மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு கார்பனுக்கும் வேலன்சி கம்மியா இருக்கு, அதனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துரும். புரிஞ்சிருச்சா? இதுக்கு பேர் தான் பீட்டா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேட் H2SO4. இருங்க நான் இன்னொரு ரியாக்ஷன் போடுறேன் பாருங்களேன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. என்ன நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க தான் எனக்கு வந்து சொல்லி இது பண்ணணும். தட் இஸ் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இதை போட்டிருக்கேன். ரைட்? இதுதான் வந்து என்னோட ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷியரி ஆல்கஹாலா? வெரி குட். இது டெர்ஷியரி ஆல்கஹால். இதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா H2SO4. H2SO4ஓட வேலை என்ன? வந்து தண்ணியை வெளிய எடுக்கிறது. ஆமா. அப்போ என்ன இதுல எது ஆல்பா பொசிஷன்? C-ஆ, CH2-ஆ, CH3, CH3-ஆ, CH3-ஆ? பொசிஷன். எது ஆல்பா பொசிஷன்? C. குட். ஓகே. பீட்டா பொசிஷன் எது? பீட்டா பொசிஷன். அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆல்பா பொசிஷன் கூட 3 கார்பன் ஜாயிண்டா இருக்கு, அப்ப இதுவும் பீட்டா தானே? மொத்தம் இப்ப 3 பீட்டா இருக்கு. இப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அங்க ஒரு பீட்டா தான் இருந்தது, ஹைட்ரஜன் அங்க இருந்து எடுத்துட்டோம். 3 H எடுக்கணுமா, ஒரு H எடுக்கணும்? ஒரு H தான் எடுக்க முடியும் நம்மளால. இதுல யார்ட்ட இருந்து எடுப்பீங்க? ஹைட்ரஜன் மேல இருக்கிற CH3 ல இருந்தா, கீழ இருக்கிற CH ல இருந்தா, இல்ல சைடுல இருக்கிற CH2 ல இருந்தா? எங்க எடுக்கணும்னா எங்க ஏற்கனவே கம்மியா இருக்கும் அங்கதான் எடுத்துறணும். அநியாயமா இருக்குல்ல? ஆனா அதான் உண்மை. ஏன்னா எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ, யார்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு? CH2 ல தானே? அங்க இருந்தா எடுத்துறணும். அங்க இருந்து ஒரு H தூக்கிட்டேன், அதனால அது CH ஆகி போயிருச்சு. இதுல இருந்து OH தூக்கிட்டேன், அதனால அது வெறும் C-ஆ நிக்குது. இங்க 2 CH3, இங்க டபுள் பாண்ட் போட்டீங்கன்னா வேலன்சி சரியா போச்சு. அவ்வளவுதான். சோ இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, இவர்தான் சேஸ்டப். ஃபர்ஸ்ட் ஒரு CH இருக்குல, ஃபர்ஸ்ட் ஒரு CH, அதுல இருந்து எடுக்க கூடாது, பீட்டா பொசிஷன்ல இருந்து மட்டும் தான் எடுக்கணும். அது பீட்டா. ஆமா, அது காமா. அதுக்கு பேர் காமா. காமா பொசிஷன் எல்லாம் தொட முடியாது நம்மளால. ஓகே. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒண்ணு பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? இந்த பீட்டா பொசிஷன்ல செலக்ட் பண்றதுல ஒரு ரூலை செலக்ட் பண்ணிருக்கோம், அப்படிதானே? ஆமா. ஒரு ரூல் வச்சிருக்கோம். என்ன? எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அதுல இருந்து தூக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரு சொல்லியிருக்காருன்னா சேஸ்டப். இவர் ரொம்ப முக்கியமானவர். மார்க்கோனிக் ஆஃப் எப்படி அடிஷனுக்கோ இவர் எலிமினேஷனுக்கு. புரிஞ்சா? ஓகே ஓகே.